ஹாய், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபுல் லிசன் பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் நிகழ்ந்து இப்போது முடிந்த செயல்கள் அல்லது நிகழ்வுகளை பற்றி பேச சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்து இப்போ முடிவு பெற்ற விடயங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது, நேர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது, எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது, கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸை நாங்கள் கற்கிறதுக்கு முன்னாடி ஒரு விடயம் இருக்குது. வேர்ப்ஸை பற்றி கொஞ்சம் நாங்கள் சின்ன ஒரு அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் வேர்ப் வந்து பேஸ் வேர்ப். இப்போ பிளேன்னு வைங்களேன், அது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு போகும்போது பிளேய்ட் ஆகுது. கடைசியில் இடி அப்படின்ற ஒரு 2 எழுத்தை சேர்க்கும்போது அது கடந்த கால பாஸ்ட் டென்ஸுக்கு போயிருக்கு. இப்படி நாங்கள் இடி சேர்ப்பதன் மூலம் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றப்படுகின்ற வார்த்தைகளை நாங்கள் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்க, பிளேய் வந்து பிளேய்டாக மாறி இருக்குது, கிளீன் வந்து கிளீன்ட் அப்படின்னு மாறி இருக்குது, வாட்ச் வந்து வாட்ச்ட் அப்படின்னு மாறி இருக்குது. லாஸ்ட்ல நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? இடி தான் சேர்த்துருக்குறோம் ஒவ்வொரு வார்த்தைகளோட. அவ்வளவுதான். அது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாறிடுது. ஓகேவா? இப்போ நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸை பத்தி பார்ப்போம். இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல V1ல என்ன வந்திருக்குது? கோன்னு வந்திருக்குது. அதே V2ல எப்படி மாறி இருக்குது? வென்ட்னு. முழுதா அந்த வார்த்தை வந்து அப்படியே முழுமையா மாறி இருக்குது பாஸ்ட் டென்ஸுக்கு போற நேரத்துல. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்? இர்ரெகுலர் வேர்ப்ஸ், அதாவது ஒழுங்கற்ற வார்த்தைகள். இவைகள் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் தான் ஆங்கிலத்திலேயே இருக்குது. இதை நாங்கள் மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக மூளையில் ஏற்றி தான் வச்சுருக்கணும். சரி, நம்ம இப்போ லிசனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் V2. இப்போ நான் கீழே ஐ பிளேய்டு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதில் பிளேன்றது தான் வினைச்சொல். சரி, அதை தான் நாங்கள் வேர்புன்னு சொல்கிறோம். இப்போ அந்த வேர்போட வடிவம் வந்து V1, V2, V3ன்னு 3 வகையாக மாறப்போகுது. ஒன்று பேஸ் வேர்ப், சாதாரண வேர்ப். அந்த வேர்ப்லேருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு V2ன்ற வடிவத்தில் மாறுது. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்து V3 அப்படின்னு அந்த வேர்பை நாங்கள் சொல்கிறோம். இப்போ அதில் V1ல பிளே, அது வந்து V2ல எப்படி மாறி இருக்குது? பிளேய்டு. கடைசியில் என்ன சேர்த்துருக்கோம்? இடி சேர்த்த உடனே அது வந்து பிளேய்டு அப்படின்னு மாறி இருக்குது அந்த வேர்ப். சரி, இப்போ இந்த உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்கியத்தை பாருங்க. ஐ பிளேய்டு ஃபுட்பால், அதாவது நான் ஃபுட்பால் விளையாடினேன் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போ இதுல சப்ஜெக்ட் எது? ஐ. ஏன்னா நான் தானே விளையாடுறேன் ஃபுட்பால். அப்போ அதனால அந்த விளையாட்டு, அந்த செயலை நடத்துறது நான் தானே. அப்போ நான் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் V2 வேர்ப் வரப்போகுது. என்ன வரப்போகுது? இந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வரப்போகுது, அதாவது V2 ஃபார்ம் வரப்போகுது. சப்ஜெக்டோட இதை சேர்த்தோம்னு சொன்னால் இது ஒரு இறந்த கால வாக்கியமாக மாறுது. ஓகேவா? இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள் வாக்கியத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க, ஐ கோ டு த மார்க்கெட், அதாவது நான் சந்தைக்கு செல்கிறேன் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதையே நாங்கள் இறந்த காலத்தில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் எப்படி சொல்ல போகிறோம்? ஐ வென்ட் டு த மார்க்கெட். இங்கே வினைச்சொல் என்னவா மாறி இருக்குது? கோன்ற வினைச்சொல் என்னவா மாறி இருக்குது? வென்டா மாறி இருக்குது. அப்போ நாங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2 ஃபார்ம் வந்து எழுத போகிறோம், சேர்க்க போகிறோம். அது சேர்ப்பதன் மூலியமாக வந்து அந்த வாக்கியம், நிகழ்கால வாக்கியம் வந்து இறந்த கால வாக்கியமாக மாறுது. ஐ கோ டு த மார்க்கெட், ஐ வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு மாறுது. ஓகேவா? சரி, இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு இர்ரெகுலர் வேப், ரெகுலர் வேப் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எதிர்மறையான வாக்கியங்களை உருவாக்குறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட் அல்லது டிடன்ட். இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். டிட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடன்ட்ன்றது. டிட் நாட் பிளஸ் பேஸ் வேர்ப். வேர்பில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேர்பில் 3 வகைகள் இருக்குது. V1, V2,
இங்கே நாங்கள் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த V1 என்ற பேஸ் வேர்ப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். வேர்பில் எந்த விதமான மாற்றங்களோ இடியோ எஸ்ஓ இஎஸ்ஓ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அந்த வேர்ப் எப்படியோ அந்த வேர்பை அப்படியே எழுத போகிறோம், அவ்வளவுதான். இப்போ கீழே இருக்கிற வாக்கியத்தை கவனிங்க. ஐ டிட் நாட் பிளே ஃபுட்பால். அதாவது இந்த வாக்கியத்தோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் ஃபுட்பால் விளையாடவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். இதோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் அல்லது டிட்ன்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப் வரப்போ இங்கே ஐன்ற சப்ஜெக்டை எழுதியிருக்கிறோம். அதோட ப்ளஸ் நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்? டிட் நாட் அல்லது டிட்ன்ட். இதோட ப்ளஸ் நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்? பேஸ் வேர்ப்பை சேர்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரப்போகுது. இவ்வளவு தான் அந்த வாக்கியத்தில் அடங்கியிருக்கிற விடயங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இறந்த காலத்தில் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறையான வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் சேர்த்து அதோட பேஸ் வேர்ப்பை சேர்க்க போகிறோம். சேர்க்கறது மூலியமாக இறந்த காலத்தில் ஒரு எதிர்மறை வாக்கியமாக அந்த வாக்கியம் உருவாகும். ஓகேவா? அடுத்து கொஷின்ஸ், அதாவது கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். நாங்கள் மற்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? சப்ஜெக்ட் தான் முன்னுக்கு வரும், அதுக்கு பிறகு தான் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தான் எதை வேணாலும் நாங்கள் சேர்ப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. டிட்டை முதலாவது போட்டு டிட்டுக்கு பிறகு தான் சப்ஜெக்ட் வரப்போகுது, அதுக்கு பிறகு பேஸ் வேர்ப் வரப்போகுது, அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரப்போகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது கீழே கொடுத்துருக்குற வாக்கியத்தை பாருங்கள். டிட் யூ பிளே ஃபுட்பால் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குது. இந்த வாக்கியத்தோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ ஃபுட்பால் விளையாண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ இந்த வாக்கியத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்களை பாருங்கள். அதே நேரத்தில் ஃபார்முலாவையும் எடுத்து பாருங்கள். ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குது டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் எது? யூ. ஸோ முன்னுக்கு நாங்கள் என்ன போட்டிருக்கோம்? டிட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் யூ போட்டிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் என்ன வருது? பேஸ் வேர்ப் வருது. பிளேயோட பேஸ் வேர்ப் V1 வேர்ப் பிளே தான். அப்போ வேர்பை சேர்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபுட்பால் எழுதியிருக்கிறோம். டிட் யூ பிளே ஃபுட்பால். இதில் வேறு ஒன்றும் இல்லை, சரியா? டிட்டை தூக்கி கொண்டு வந்து முன்னுக்கு போட்டால் சரி, அவ்வளவுதான். இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சரி. சிம்பிள், வெரி சிம்பிள். இது இவ்வளவு தான் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லி தந்துட்டேன். இப்போ மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்வோம். பாசிட்டிவ் சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்மை எழுத போகிறோம். இதனால ஒரு வாக்கியம் கடந்த கால வாக்கியமாக மாறுது. அதே நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி உருவாக்க போகிறோம்? சப்ஜெக்டோட டிட் நாட் அப்படின்றத ஒன்றை சேர்த்து அதுக்கு பிறகு நாங்கள் வேர்ப்பை கொண்டு போகிறோம். அதுவும் பேஸ் வேர்ப். பாஸ்ட் ஃபார்மோ பார்ட்டிசிபல் ஃபார்மோ இல்லை, பேஸ் ஃபார்ம், அதாவது V1 வேர்பை அப்படியே சேர்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து கொஷன்ஸ், கேள்வி வாக்கியங்களை எப்படி நாங்கள் உருவாக்குறது, கேள்வி வினாக்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போது அந்த டிட்டை கொண்டு முன்னுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு பேஸ் வேர்ப். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே? இப்போது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்டதை வச்சு இந்த 3 கொஷனுக்கும் சரியான பதிலை கமெண்டில் கொடுங்க, பார்ப்போம். யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம், யாருக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான். இந்த லெசன் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் உண்மையிலேயே இதை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டீங்க தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இதுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ரொம்பவே எனக்கு உதவியாக இருக்கும். மற்றும் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மேலதிகமான அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.